வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம வெந்தயத்தோட பயன்கள், அதனோட சிறப்புகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவு. இந்த வெந்தயத்தை புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இப்படி நிறையான வகைகளில் குழம்புகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கடுத்தது வெந்தயம், பச்சரிசி இது எல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம வெந்தய கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு. அந்த உடல் சூடு இருந்தால் உடல் உருகி போயிடும். அப்படின்னா ரொம்ப உடலில் இந்த நீர் குத்தல், நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, அந்த எரிச்சலால் ஏற்படுகின்ற அந்த வலி, வயிற்று வலி, வயிற்றுப்புண், வாய்ப்புண், கண்ணில் எரிச்சல், கண்ணில் வலி, தலைவலி கூட அந்த உடல் சூட்டால், தலை பாரத்தால் இப்படியெல்லாம் வரும். இதுக்கு இந்த வெந்தயத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு 1/2 லிட்டர் அல்லது ஒரு 3/4 லிட்டர் அளவு, அந்த அளவுக்கு நம்மளால் குடிக்க முடியாட்டினாலும் 1/4 லிட்டர் அளவாவது நம்ம தண்ணி எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்ததும் என்ன செய்யணும்னா பல் தேய்ச்சிட்டு வாயெல்லாம் நல்லா கொப்பிளிச்சு வாயை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தண்ணியை கடகடன்னு நாம் எடுத்து குடிச்சிடணும். இந்த வெந்தயத்தில் உள்ள அந்த வைட்டமின் சத்துக்கள், அந்த சாறுகள் இது எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி குளிரான தண்ணியாக நம்ம உடலுக்குள்ளே போய் சேரும்போது உடல் சூடு தணியும். அந்த நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், வேக்காலம், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது எல்லாமே க்யூர் ஆகிடும். இந்த வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் B2 இவ்வளவும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். இதை சாப்பிட்றது நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரையோட அளவை குறைச்சி கொடுக்கும். இந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்மளால் இந்த வெந்தயத்தை சாப்பிட முடிஞ்சாலும் மென்று சாப்பிடலாம். அப்படியே சும்மா வழுக்குன்ட்டு உள்ளே போகும். சும்மா அள்ளி வாயில் போட்டு முழுங்குறதா இருந்தாலும் முழுங்கிக்கலாம். இல்லை ஊற வச்சது எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வெந்தயத்தை எடுத்து ஊற வைக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அல்லன்னா 1 டீஸ்பூன் அளவு இதை இந்த அளவுக்கு எடுத்து நம்ம முழுங்கிட்டு தண்ணி வாயில் ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு எடுத்து உள்ளே போட்டு முழுங்கிட்டோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக க்யூர் ஆகும். அதே மாதிரி இதை தண்ணியில் ஊற வச்சு தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருந்துட்டு தலை குளித்தோம் அப்படின்னா தலையில் உள்ள சூடு குறையும். அந்த தலைமுடி உதிர்தல் நீங்கும். தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.